அதிகாரத்தில் பங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் அது ஒத்து வராது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? காங்கிரஸுக்கும் இது காங்கிரஸ் ஒத்துக்கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் இதுவா, இல்லை காங்கிரஸ் இன்னும் ஒரு மியூச்சுவல் டேர்ம்ல வரல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதை திமுகவுடைய ஸ்டாண்டே அதுதான் இருக்கு. ஆட்சியில் பங்கு கிடையாது திமுகவுடைய ஒரு எஸ்டாபிளிஷ்டு ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலா அதுதான் முதல்வர் இப்ப வெளியில சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே காங்கிரஸ் தலைமைக்கு அவங்க ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்றது. இனிமே இடங்களை பத்தின விஷயங்களை தான் குழு அமைச்சு தீர்மானிச்சுப்பாங்களே தவிர ஆட்சியில் பங்கு கிடையாது. ஆட்சியில் பங்குன்றது ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு மெஜாரிட்டி வரலைன்னா ஆட்சியில பங்கு கொடுக்கறது, இல்லாட்டி தனித்த மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சியில பங்கு கொடுக்கணுமானா அந்த விஷயத்துக்கு திமுக உடன்படாது. ஒருவேளை மெஜாரிட்டி வரலன்ற பட்சத்துல வேணா கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது அதிகமான இடங்கள் கொடுப்பதன் மூலமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ரொம்ப குறைவான இடங்கள்ல போட்டி போட்டதுன்னா அதுவும் கிட்டத்தட்ட மக்கள் பார்வையில ஒரு கூட்டணி ஆட்சின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். போனா வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கும் திமுக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் குறைந்தபட்சம் 175 இடங்கள்ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த சூழல்ல எந்த விதத்திலயுமே மக்களுக்கு ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி போறோம் அல்லது கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட மக்கள் பார்வையில் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க திமுக. சோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது இது இனிமே எடுத்துக்க வேண்டியது, ப்ரொசீட் பண்ண வேண்டியது திமுக தான், காங்கிரஸ் தான். சோ காங்கிரஸ் அதிக இடங்களையும் எதிர்பார்க்கறது அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ஆட்சியில் பங்கும் கொடுக்காது அப்படின்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக்கிட்டாரு. இன்னும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற அந்த பேச்சுவார்த்தைகள்ல தான் காங்கிரஸோ அந்த கூட்டணி கட்சிகளோ திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எப்படி அவங்க பாக்குறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்குது முதல்வர் சொன்னது. இனிமே கூட்டணி கட்சிகளோட சைடுல தான் இருக்கு. அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்க கேட்கிற இடங்களும் கிடைக்காதுன்றது இனிமே தெளிவாயிடுச்சு. ஆக்சுவலா உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி பிரியா.